இன்னைக்கு நம்ம பண்ண போற சிக்கனுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு பாருங்களேன். என்னடா மசாலா பொடியே காணோன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம பண்ண போற சிக்கனுக்கு மசாலா பொடியே தேவையில்லை. இதை வச்சு சூப்பரா பண்ணிடலாம். முடிஞ்ச அளவு மண்சட்டியில பண்ணுங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தூக்கலா ஊத்திக்கோங்க, நம்ம தண்ணிலாம் சேர்க்க மாட்டோம். வெதை இல்லாத காஞ்ச மிளகா, இது கூடவே சின்ன வெங்காயத்தை நீட்டமா வெட்டி சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ பொடியா ஆட்டின சிக்கன் சேர்த்துக்கலாம். மீடியமான தீயில மெதுவா வேகட்டும், ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்கல, அதனால மெதுவாவே வேகட்டும். சிக்கன் முழுக்க நல்ல நிலையே வேகணும். பாருங்க, சிக்கன் நல்லா தண்ணி விடுது. இன்னும் கொஞ்சம் வத்தட்டும் தண்ணி. பாருங்க, தண்ணியெல்லாம் திரிச்சு எண்ணெய் மட்டும் தான் இருக்கு. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் திருவி போடாதீங்க, சின்னதா வெட்டி போடுங்க. சரி, எனக்கு ஒரு டவுட்டு, எப்படி தேங்காய் இப்படி போடுறாங்க, அரிசி போட மாட்டேங்காங்க? எனக்கும் தெரியாதுக்கா, நான் வேலை பார்த்த கடையில் இப்படி தாண்டா போட சொன்னாங்க. உங்களுக்கு கொடுப்பாங்களா? மீதி உள்ளதில் வேலை பார்க்குறவங்க கொடுத்தாங்கடா. அவரு எங்களால் தான் வந்து அசைவ கடையில் பண்ணி சைவத்துக்கு மாறினாரு. நாங்கள் தான் எல்லா கறியும் திட்டுப்படுவோம் நைட்டு. சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு பார்த்துடலாமா? உங்களுக்கு இதில் எனக்கு பிடிக்காதது என்ன தெரியுமா? அந்த வத்தல் முதல்ல இது எல்லாத்தையும் தூக்கி தூர பண்ணணும். ஏய், அது பயங்கரமா அடிக்கடா. ஆமாம், மழை தூருது.